இல்லை இது இப்போ நாங்கள் வந்து தள்ளுவண்டியில் வைக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன இதோட அடுத்த க்ரோத் இன்னும் அதான் ஒரேடியாக எல்லாமே ஹை லெவலில் போயிடக்கூடாது. ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது. இதுவே நாங்கள் 0 பட்ஜெட் தான் ஆரம்பிச்சோமே இது. அப்படின்ற போது ஒரு பிஸ்னஸ் வந்து சின்ன சின்ன வளர்ச்சி தான் நல்லது. ஒரே அடியாக போய் நம்ம தூக்கிட்டு போய் ஏற்றவும் முடியாதுல்ல. அதனால் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது முடிவு பண்ணோம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நீங்க மட்டும் தானே தனியா சமைச்சிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா? குக்கிங் வந்து நான் பண்ணுவேன். ஹெல்ப்புக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்க. மார்னிங் வந்து ஒரு அக்கா வருவாங்க. அந்த மாதிரி கட்டிங்கும் நான் போவேன், குக்கிங்கும் இருப்பேன், அங்கே பிளேட் அடிக்கிறதுக்கும் போவேன். இப்போ அவங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட் வருதா? ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய சேலரியும் எடுக்கல, ப்ராஃபிட்டும் எடுக்கல. வர இன்கம்ல அவங்களுக்கு சேலரி கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் போகிறது எல்லாமே ஹை குவாலிட்டியாக போகிறது தான். யூனிட்டி ரைஸ் போடுறோம், எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது ப்ராஃபிட்ன்றது கம்மி தான். அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வந்து இப்போ கேஜ் அதிகமாச்சுனாக்கா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ பார்த்துக்கலாம்.